வணக்கம். பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். இப்ப உங்களுக்கு நம்ம வீட்டில் மங்கள ஓசைகள் கேட்பது ரொம்ப சிறப்பு. அது பெண் கையால் வருவதும் பெண் காலிலிருந்து வருவதும் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த மங்கள ஓசைகள் நம்ம மங்கள செய்திகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு செல்வ நிலைக்குள்ள அதிர்வுகளையும் கொடுக்கக்கூடியது இந்த மங்கள ஓசைகள் தான். ஆனால் மங்கள ஓசை இருக்கிற இடத்துல எல்லாமே மகாலட்சுமி குடியிருப்பாள். அந்த மகாலட்சுமி குடியிருக்கிற இடத்துல ஃபுல்லாவே நம்மளுக்கு என்னன்னா அந்த ஓசைகள் நிரம்பி இருக்கும். இது எல்லாமே நான் அடிக்கடி சொல்வேன் உங்களுக்கு. அதாவது லட்சுமி பூஜை பண்ணும்போது உங்களுடைய 5 ரூபா காயின் ஒரு அப்படியே அந்த சவுண்டு அப்படியே டங்கு டங்கு அந்த வெங்கல பானையில் விழுவது போல் ஒரு சவுண்டு கேட்டாலே மகாலட்சுமி அந்த ஓசைக்கு ஓடி வருவாளாம். 108 தடவை அந்த சவுண்டு கேட்கணும். டன் டன் விழுந்து ஓ மகாலட்சுமியை போற்றி போற்றின்னு சொல்லிட்டே அந்த 108 தடவை 5 ரூபா காயினை 108 5 ரூபா காயினை வெங்கல பானையில் டப்பு டப்புன்னு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சவுண்டுக்கு மகாலட்சுமி ஐஸ்வர்யமாக உட்கார்ந்துருப்பாள். இத அவ்வளவு பவர்ஃபுல்லான சவுண்டு. அதனாலதான் வெள்ளியில் மணியடிங்கள் அப்படி வெள்ளியில மகாலட்சுமி பூஜையில் வெள்ளி மணி வைத்து அடித்தால் மகாலட்சுமி வசியமா ஆவாள். அதே போல் வெள்ளியில் மணி அடித்தால் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறதோ அதே போல்தான் பெண் காலில் போட்டிருக்கும் கொலுசின் சவுண்டுக்கும் வசியமாவாள் மகாலட்சுமி. அங்க மகாலட்சுமி வசியம் உங்களுக்கு வரணும்னா பெண் காலில் கொலுசு இருக்கணும். கொலுசுங்கிறது கால் பாதத்தில் இருப்பது. கால் பாதத்தில் யார் இருக்கிறான்னா சுக்கிரன் உச்சமாகிய மகாலட்சுமி இருக்கிறாள். மகாலட்சுமி நம்ம ஆதிலட்சுமி அப்படிங்கிறது நம்ம கால் பாதத்தில தான் இருக்கா. கஜலட்சுமி முட்டியில இருப்பா. கால் பாதத்தில் இருக்கும் மகாலட்சுமியை தான் ஆதிலட்சுமியை தான் முதல்ல நம்ம கால் வழியாக தான் வரவேற்கிறோம். அதனாலதான் ஆதிலட்சுமி தாய் குடியிருக்கும் அந்த கால் பாதத்தில் கொலுசு அணிந்தல் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் கொலுசை ஆதி காலத்தில் என்னன்னா பெண்கள் சிறுபிள்ளையில இருந்து போட்டு விடுவாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஏன் போட்டு விடுறாங்கன்னா அந்த குழந்தை எவ்வளவு தூரம் போறா, நம்மளோட கொலுசு சவுண்டை வச்சு இவ்வளவு தூரம் போறான்னு சொல்லிட்டு அந்த கொலுசு சவுண்டை வச்சு அந்த குழந்தையோட இருப்பிடத்தை நம்ம கண்டு வச்சுக்குவோம். நம்ம கொலுசு சவுண்டு கேட்காத அளவு ரொம்ப லாங்கா கேட்கிற மாதிரி தான் அந்த குழந்தைய நம்ம கூப்பிட்டுக்குவோம். இந்த மாதிரி இந்த கொலுசு சவுண்டை வச்சு அந்த குழந்தையினுடைய இருப்பிடத்தை நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த குழந்தை பாதுகாப்பு உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொலுசை அந்த ஆதி காலத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதை குழந்தை ஒரு ஏஜ் அட்டன் பண்ணி திருமண வைபவத்துக்கு நம்ம போனவன ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு முக்கியமாக போடுறது ரொம்ப முக்கியமானது. அந்த குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணி முடிச்சு அந்த குழந்தை திருமண வைபவங்களுக்கு போகும்போது அந்த கொலுசை என்ன சலங்கை இதுன்னு சொல்லிட்டு ஒரு வைபவம் வைப்பாங்க. அந்த வைபவத்தில் கொலுசை கலத்திட்டு தண்டம் போட்டு விடுவாங்க பெண்ணின் காலில். ஏன் தண்டம் போடுறாங்கன்னா அந்த கொலுசு சவுண்ட் இதுக்கு மேல் அவளுக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா பாதுகாப்புக்காக அவ கணவன் வந்து விட்டான். அதனால பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய கணவன் வந்ததுன்னா அந்த கொலுசுங்கிற பாதுகாப்பை தாய் வீட்டில் அதாவது மகாலட்சுமி அம்சத்துக்குரிய அந்த கொலுசை தாய் வீட்டில் தானம் கொடுத்துட்டு அந்த தண்டத்தை போட்டு விடுவாங்க. அந்த தண்டம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த தண்டம் அவள் உள்ள கட்டுப்பாடு அவ கணவனுக்கு அவ ஐக்கியமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கொலுசு சவுண்டு கேட்காது. ஆனா அந்த தண்டமும் அவளுக்கு மிக மிக ஐஸ்வர்யத்துக்குரியதாக இருக்கும். அதனால அந்த காலத்தில் தண்டம் போட்டு திருமணம்ங்கிறதும் வச்சிருக்காங்க. இப்ப இந்த கொலுசு கன்னி பெண்கள் காலில் உள்ள கொலுசு அந்த சவுண்டு கன்னி பெண்கள் அந்த காலத்தில் கொலுசு போட்டுதான் எல்லாமே இருப்பாங்க. அந்த பெண்கள் அந்த காலத்தில் உள்ள பெண்கள் பாத்தீங்கன்னா கொலுசு, தலையில் பூவு, ஒரு கலகலப்பான சிரிப்பின் ஒளி, இதெல்லாம் சேர்ந்து மகாலட்சுமிக்குரிய குறியீடாக இருக்கும். அதாவது கொலுசு, அவளுடைய சிரிப்பு, கன்னி பெண்ணின் சிரிப்பு, அவளுடைய வைத்திருக்கும் பூவின் அலங்காரம், இது எல்லாம் அவ தலைமுடியில் வைத்திருக்கும் பூவின் அலங்காரம், அந்த குஞ்சலம், இதெல்லாமே சேர்த்து மகாலட்சுமி அம்சத்தில் அந்த காலத்தில் அடிக்கடி இதெல்லாம் சாதாரண மக்கள் நீங்க அடிக்கடி பண்ண மாட்டாங்க. ஒரு ஏழ்மை பெண்ணை பாத்தீங்கன்னா அவளுக்கு உடை கிடைப்பதே அரிது. இதில் இவ்வளவு மங்கள பொருட்கள்லாம் அவள் தன்னை ஆள்கொள்ள மாட்டாள். ஆனால் நல்ல வசதியான ஒரு பண்ணையார் வீட்டில் உள்ள பெண்ணாக இருந்தால் அவ இளமை பெண்ணாக இருக்கும்போது அவளுக்கு இதெல்லாம் போட்டு அலங்கரிப்பாங்க. அதுதான் அவ அந்த வீட்டில் தான். அதனாலதான் செல்வம் சேருது. நம்ம ஏழை வீட்டில் செல்வம் சேர்றத நம்ம ஏழை வீட்டு பெண்களுக்குள்ள ஆசைகள் நம்ம ரொம்ப துச்சமாக மதிக்கிறோம். அதனால ஒரு பெண் நல்ல கொலுசு,
நல்ல உடைகள், நல்ல அலங்காரமான பூ, தலைமுடியில பூ வைத்து அலங்கரித்துக் கொள்வது, அதே மாதிரி மங்களகரமான சிரிப்புகள், இதெல்லாமே சேர்ந்து வரும் குழுமி இருக்கும் இடம் வந்து ஐஸ்வர்ய லட்சுமி குடியிருக்குவதாக அர்த்தம். இந்த ஐஸ்வர்ய லட்சுமியை வந்து நம்ம வந்து கன்னி பெண்கள் எல்லாம் ஒன்னா கூடி ஒரு வீட்டில் கூடி ஒரு அந்த மாதிரி விளையாட்டுகள், பாண்டி விளையாடுறது அந்த மாதிரி விளையாடும் போது அந்த வீட்டில் செல்வ நிலைகளுடைய அளவு கூடிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் ஆதி காலத்தில் ஒரு பண்ணையார் வீட்டுல ஒரு பெண் இருந்தான்னா சுற்று வட்டாரத்தில் உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பெண்ணை பொழுதுபோக்குவதற்காக அந்த பெண் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது பண்ணையார் வீட்டு பெண் வந்து வெளியே போக மாட்டா, அந்த சுத்தி இருக்கிற பெண்கள் ஃபுல்லா அவளை தேடி அவ வீட்டுக்கு வரணும். அந்த வீட்டுல வந்து ஒரே கலகலப்பு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த வீட்டில் செல்வ நிலை உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அத்தனை பெண்கள் காலிலும் கொலுசு, அத்தனை பெண்களும் சிரித்து இன்முகத்துடன் எல்லா பெண்ணுக்கும் தலையில் பூ வைத்து விடுதல், இந்த மாதிரி இன்முகத்துடன் அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம். அந்த தருணம் அந்த வீடு வந்து செழிப்பின் உச்சத்துக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டின் பெண்கள் காலில் எல்லார் காலிலுமே கொலுசு போடுதல், அதுவும் ஒளி கொடுக்கக்கூடிய கொலுசை போடுவதில் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஒளி கொடுக்கக்கூடிய கொலுசு வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுமோ அந்த இடங்கள் எல்லாமே, உங்க கால்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுதோ அந்த இடம் ஃபுல்லா செல்வங்களின் அதிர்வுகளாக இருக்கும், செல்வ சக்தியை ஈர்த்து கொடுப்பதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணுக்காலில் கொலுசினுடைய அழுத்தம் கொடுக்க 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 உங்களுக்கு கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி நல்ல சீராக இருக்கும். அதனால கொலுசு இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கொலுசை நல்ல அழுத்தமாக போடுறவங்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதனால கொலுசை போட்டு அந்த அதாவது ஏஜ் அட்டன் பண்ணோடனே ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒரு கொலுசு போட்டு கொடுத்துட்டீங்கனாலே, கொலுசு போட்டு விட்டீங்கனாலே அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி நன்றாக இருக்கும். கர்ப்பப்பைங்கிறது சுக்கிரனுடைய காரகத்துவம். அந்த சுக்கிரன் வலிமையாக இருக்கும் போது செல்வ நிலையும் வலிமையாக இருக்கும். இப்ப வந்து இந்த கொலுசு வந்து இந்த பெண் வந்து அந்த காலில் கணுக்காலில் போடுதல், அந்த அழுத்தம், அது வந்து கால் பாதம் மகாலட்சுமி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்தில் யாரையாச்சும் காலில் சுக்கிரன் இருக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. அதனால யார் காலையாச்சும் நம்ம மிதிச்சிட்டோம்னா உடனே தொட்டு கும்பிட்டுருங்க. ஏன்னா மகாலட்சுமி அவமதித்தல் அப்படிங்கிற மாதிரி, அது சின்னவங்களோ பெரியவங்களோ சரி. சின்னவங்களா இருந்தா சாரியாச்சும் மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு நீங்க அவங்கள கேக்குறீங்களோ இல்லையோ மகாலட்சுமிட்ட மன்னிச்சிருன்னு கேட்கிற மாதிரி அர்த்தம். அதனால ஒருத்தருடைய கால் பாதத்தை நீங்க தெரியாம தட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுருங்க. பெரியவங்களா இருந்தா தொட்டு கும்பிட்டுருங்க. இது வந்து மகாலட்சுமியை வந்து நம்ம பேணுதல், கால் பாதத்தை பேணுதல். அவங்களுடைய கால் பாதத்தில் மகாலட்சுமி இருக்கா, அந்த மகாலட்சுமிக்கு எட்டி உதைத்தல் பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் விஷ்ணு கிட்ட இருந்து அவ வெளியே போனா. நீங்க தெரியாம அவ காலை எட்டி உதச்சிட்டீங்கனால அவளுக்கு பிடிக்காது, அவங்களை விட்டு விலக போறான்னு அர்த்தம். அதனால எக்கார்ந்து கூடும் மகாலட்சுமியை கால் பாதத்தை யார் பாதத்தையும் மிதிக்கிற மாதிரியோ தட்டுற மாதிரியோ இருந்தால் மன்னிப்பு கேட்கிறதும் சாரி சொல்வதும் மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது இது. அதனால கொலுசு வந்து எல்லார் வீட்லயும் சிறப்பாக போட்டு எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்க வீட்டில் நடமாட செய்வது உங்களுடைய மிகப்பெரிய இதா வச்சுக்கோங்க, பாக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.